Hello guys, welcome back to the channel. நானும் உங்கள் மேசன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு 3 months முன்னாடி சொல்லியிருந்தேன் இந்த டாப் ரேக் வாங்குறப்ப. சோ இன்னும் ஒரு 3 monthsல வந்து நம்ம டாப் பாட்ஸ் வாங்கிடுவோம் அப்படினு சொல்லியிருந்தேன். சோ அதே போல டாப் பாட்ஸ் வாங்கியாச்சு. சோ நெக்ஸ்ட் வீக்ல இருந்து நீங்க வந்து ரைட் வீடியோ பாப்பீங்க. நிறைய ரைட் பிளான் இருக்கு. அதுக்கு தான் இது மெயினா நான் வாங்குனது. ரைட் வீடியோல தெரியும் இது எப்படி வந்தது அதெல்லாம் நான் சொல்லியிருப்பேன். சோ இப்போ வந்து இத அன்பாக்ஸ் பண்ணி பாத்துறலாம். அன்பாக்ஸ் பண்ணி எப்படி ஃபிட் பண்றது அப்படின்றத காட்டுறேன். அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. திறந்து டேமேஜ் கிமேஜ் இருந்தா ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படினு நேத்து நைட் வந்தது. நேத்து நைட்டே செக் பண்ணிட்டேன். அப்புறம் டிலே ஆச்சு அது இதுன்னு வானுங்க. அதனால திறந்துட்டேன். பட் இதை திறந்து உள்ள என்னென்ன இருக்கு ஃபிட் பண்றது அதை மட்டும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். வாங்க பார்ப்போம். இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிரா அந்த இது மேலே வந்து கவர்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இது உள்ள பார்த்தீங்கன்னா இந்த டாப் பாட்ஸ் இருக்கு. அப்புறம் வந்து கீழே ஃபிட் பண்ணுறதுக்கான இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னென்னு பார்ப்போம் அப்படியே. ஸோ வண்டிக்கு ஏற்ற மாதிரியே ஒயிட் கலரில் தான் வாங்கியிருந்தேன். ஸோ அதே போல் ஒயிட் தான் வந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2 கீ ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து இது வந்து இதில் ஃபிட் பண்ணுறது, இந்த டாப் ரேக்கில் ஃபிட் பண்ணுறது. இதை கைட்டி இந்த போல்டு எல்லாமே அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. அதை இதோட இது பண்ணிட்டு இதை புஷ் பண்ணிங்கன்னா இதை அழகாக கைட்டிடலாம். நம்ம கீ போட்டால் மட்டும்தான் அதெல்லாம் கைட்ட முடியும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஓப்பன் பண்ணால் இது ஒரு 29 லிட்டரு கெப்பாசிட்டி உள்ளது. இது மெயினாக நான் வந்து லேப்டாப் வைக்கிறதுக்காக வாங்கினேன். பட் என்னோடய லேப்டாப் பெருசாக இருக்கனால இதில் வந்து செட் ஆக மாட்டேங்குது. இதுதான் இங்கே இருக்கும். இங்கே வேணால் ட்ரெஸ்ஸு, கேமரா பேக்கு அதெல்லாமே வச்சுக்கலாம் நல்லாவே. இதை புஷ் பண்ணிங்கனாலே இங்கே வந்து லாக் ஓப்பன் ஆகிடும். அப்புறம் இது வந்து தானாக கைட்டிக்கும். இப்போ வந்து இதை இது மேலே வச்சு இந்த இடத்துல அந்த போல்டெல்லாம் வச்சு டைட் பண்ணணும். அதுதான் மேட்ரு. மற்றபடி ஒன்றும் இல்லை. இப்போ எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படி இது மாதிரி டாப் ரேக் வந்து சிராவில் வந்து ரேட் கம்மி. இது வந்து 3672 ரூபா வந்தது எனக்கு. ஆனால் இதே வந்து ஷேடு அந்த மாதிரி இதில் நிறையா பிராண்டில் இருக்குது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா 7000 8000 15000 வரையுமே உங்களுக்கு அதை தாண்டியே இருக்குது. பட் 15000 கொஞ்சம் ஷேடில் வந்து நல்ல இதெல்லாம் இருக்குது, பெரிய இதுவாக இருக்குது அப்படின்லாம் சொல்லி போட்டிருந்தாங்க. நமக்கு இப்போதைக்கு இது போதும். ஒரு 30 லிட்டர், அதுக்கு மேலே நம்ம ரொம்ப லாங்லாம் போகிறதில்ல. அதே போல் மீதியை பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு ஒரு ஐடியாவில் தான் நான் இதை வாங்கினேன். ஸோ ரேட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது. டாப் பாட்ஸ்னாலே இப்போ 7000 8000 போகுது. பட் சிராவில் வந்து இது வந்து கொஞ்சம் கம்மியாக கொடுக்குறாங்க. இப்போ இதை வந்து இதில் ஃபிட் பண்ணிவிட்டு இதை வந்து இழுத்து மாற்றுறது தான் எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ இதை வந்து பிரிச்சிடலாம். பிரிச்சுட்டு உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 போல்ட்டு, அதே போல் 4 இந்த இது வாஷரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை இப்போ ஃபிட் பண்ணிடலாம். இந்த இடத்துல வச்சு போல்டை வந்து மேலே வச்சு டைட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதுலேயே உங்களுக்கு வந்து அந்த இது க்ரிப்பு கொடுத்துருக்காங்க டைட் பண்ணுற மாதிரி. அது இல்லாமல் எக்ஸ்ட்ராவும் உங்களுக்கு வந்து இந்த போல்டும் கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த சைடும் அதே மாதிரியே வச்சு கரெக்டாக அடுத்து இந்த சைடும் போட்டு டைட் பண்ணிட்டீங்கன்னா க்ரிப்பாக நின்றுடும். உங்களுக்கு அந்தளவு ஷேக் ஆகாது. இன்னும் 2 வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. நீங்கள் இதையும் போடணுன்னாலும் இந்த இதில் 2 வச்சு இன்னும் வச்சுக்கணுனாலும் வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இதுவே உங்களுக்கு போதும், நல்லா க்ரிப் ஆகிடுது. இருந்தாலும் இந்த சைடும் ஒன்று போடணும் அப்படின்ட்டா இதை வச்சு போட்டுக்கலாம். நான் வந்து இதை போட்டு வந்தேன். ஏன்னா எதுக்கும் யூஸாக இருக்கும். அண்டு இதுக்கு மேலே அப்படியே டாப் பாட்ஸ் ஃபிட் பண்ணுறதா. இப்போ நான் இதை முடிக்கிட்டு அடுத்து நான் டாப் பாட்ஸ் ஃபிட் பண்ணுறதுக்கு வரேன். அடுத்து உங்களுக்கு வந்து இந்த பட்டை அந்த கிளாம்ப்லேயே உங்களுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க, க்ரிப்பு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் உங்களுக்கு வந்து தனியாக ஒரு போல்ட்டும் கொடுத்துருக்காங்க. வைப்ரேஷன்லேயே அதுவோ லூஸ் ஆகிட்டு வெளில வரக்கூடாது அப்படின்றதுக்காக 4 வாஷர் 4 போல்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் 4 கிளாம்புமே போட்டு டைட் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக 2 கிளாம்ப் மட்டுமே போதும். இருந்தாலும் இன்னும் டைட்டாக இருக்கிறதுக்காக நான் 4மே போட்டேன். நீங்கள் 2 போட்டாலும் போடலாம், இல்லை 4 போட்டாலும் போடலாம். அதே போல் அடியில் அவங்களே இதுவே உங்களுக்கு இந்த கிளாம்ப்லேயே க்ரிப் இருக்கும். அது இல்லாமல் ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க. இது வைப்ரேஷனில் மேலே வரக்கூடாது அப்படின்றதுக்காக ஸ்க்ரூவும் கொடுத்துருக்காங்க. அதையும் நான் டைட் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதை எதுவுமே பண்ண வேணாம். இங்கே 2 இது இருக்குல்ல, இங்கே 2 ஹோல் இருக்கும். இதோட இதை நீங்கள் கரெக்டாக இது உள்ளே வச்சு கீயை ஓப்பன் பண்ணிட்டு இப்படி அழுத்தினாலே உங்களுக்கு வந்து இதாகிடும். அழகாக நீங்கள் இதில் வந்து லக்கேஜ் எல்லாம் ஏற்றிட்டு திரும்பி மூடி இங்கே மேலே வந்து இந்த இது இருக்கும். இதை இது பண்ணிட்டு இப்படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து லாக் ஆகும். இப்போ வந்து மேலேயும் தூக்க முடியாது, இதையும் தூக்க முடியாது, இதையும் புஷ் பண்ண முடியாது. கீ இருந்தால் மட்டும்தான் உங்களால் இதை கைட்டி எடுத்துகிட்டே போக முடியும். ஸோ இதான் இதோட கடைசி லுக்கு. ஒயிட் கலர் ஏன் எடுத்தேன்னா என்னோடய வண்டியும் ஒயிட் கலர், அதனால நான் ஒயிட் கலர் எடுத்தேன். நல்லா இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. இங்கே வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ரிஃப்ளெக்டர் கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் போகிறப்ப உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்டர் அந்த இது ரெட் கலரில் வரும். சிரான்னு அவங்க பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லியனாக உட்காந்துட்டு வரவங்களுக்கு ஒரு சாஞ்சிக்கிறதுக்கு மாதிரி அழகாக ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ குவாலிட்டி பொறுத்தளவு ரொம்பவே நல்லா தான் இருக்குது. ஒரு 3500 ரூபாய்க்கு இந்த டாப் பாட்ஸ் வந்து உடச்சு தான். ரொம்ப அதிகமாக எடுத்து போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இன்னும் கொஞ்சம் இதில் வந்து ஒரு ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் வந்து இதில் நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். எந்த ட்ரெஸ்ஸும் எதுவும் இல்லாமல்
ஃபுல் ஃபேஸ் ஹெல்மெட் மட்டும் உள்ளே வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி டாப் பாட்ஸை பற்றி அவ்வளோவா வீடியோ இல்லை தமிழில், அதனால தான் நான் வந்து இதை எடுத்து போடணும் அப்படின்ட்டு போட்டேன். ஸோ இதுக்கு மேலே அடுத்த வாரம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைட் வீடியோ வரும். ஸோ ஒரு ரைட் போகிறேன், அது அடுத்த வாரத்துலேருந்து பார்ப்பீங்க. அவ்வளோதான், இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைக்கோட டாப் பாட்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.